ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ப்ரோக்ராம் யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட். இந்த கிராஃபிக்கல் மெத்தட சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிராஃபிக்கல் மெத்தட எப்படி சால்வ் பண்ணணும்னா பை லீனியர் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபார்முலேட் லீனியர் ப்ரோக்ராம். அது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணியாச்சு. லீனியர் ப்ரோக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா இந்த கொஸ்டினை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டைம்ல இருக்க இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவாலிட்டிஸா கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டிரா எ கிராஃப். அடுத்து என்ன பண்ணணும்னா the common points and feasible solution region இத வந்து கண்டுபிடிக்கணும். then you have to find the objective function, that is the z values. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா the optimum value of the objective function அது எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் let us see இது எப்படி நம்ம எழுதணும்ன்றத பார்ப்போம். சொல்யூஷன் இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. that is z equal to that is ஒரு objective function z equal to 2x1 plus 3x2. next we are having some constraint. இப்ப இந்த constraint greater than or equal to இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணணும், ஈக்குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், x1 plus x2 equal to 6. இது என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா, அந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணணும், ஈக்குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 7x1 plus x2 equal to 14. இது என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்க constraint is non-negative constraint, that is x1 and x2 greater than or equal to 0. okay, it's okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அதாவது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் 1ல அது எப்படி எழுதணும்னா if x2 equal to 0. இப்போ x2 0வா இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது எப்படி இருக்கும்னா x1 plus x2 என்னது 0 இல்லையா, 0 equal to 6. இப்போ x1 ஓட வேல்யூ என்னது, x1 equal to 6. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ the same first equationல if x1 equal to 0, x1 0வா இருந்ததுன்னா என்ன வரும் பார்க்கணும். அப்ப x1 0வா இருந்ததுன்னா x1 ஓட வேல்யூ என்னது 0 plus x2 equal to 6. இப்போ x2 ஓட வேல்யூ என்னது, that is also 6. so the optimal point, அந்த பாயிண்ட் எப்படி இப்ப இதுல எப்படி எழுதலாம், இதுல எப்படி எழுதலாம், that is 6 0. இதான் என்னது இதோடைய ஆப்டிமல் பாயிண்ட். சரியா, ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம், இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் அதாவது இதோட பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம், that is points equal to that is 0 6. சரியா, இதோட பாயிண்ட்ஸ் 6 0 and 0 6. now we are taking equation 2. equation 2ல அது எப்படி எழுதலாம்னா if x1 x2 equal to 0, equation 2ல x2 0வா இருந்ததுன்னா என்ன வரும், 7x1 plus equation x2 என்னது 0 equal to 14. அப்ப 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், that is 7x1 equal to 14. next x1 equal to 14 divided by 7. அப்ப x1 ஓட வேல்யூ என்னது, x1 equal to 2. இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னது, பாயிண்ட்ஸ் is that is 2, 0. ஓகேவா, நெக்ஸ்ட் equation 2ல if இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். x1 plus x2 equal to 6 ஓட பாயிண்ட்ஸ் வந்து 6 0 and 0 6. 7x1 plus x2 equal to 14. இந்த ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ் என்னன்னா 2, 0 and 0, 14. சரியா, இப்ப நம்ம இதை வந்து கிராஃப்ல வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். இது என்ன பண்ணணும், x1 x2 and this is the origin. சரியா, the origin. இப்ப x1க்கு நம்ம எங்க வரைக்கும் இருக்குது, 6 வரைக்கும் இருக்குது இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் x2 ஓட வேல்யூஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னா 14 வரைக்கும் இருக்கு. சோ நம்ம வந்து இதை வந்து 2 2 எடுத்துடலாம். சோ 2 4 6 8 10 12 14 வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம், இதுல வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6 0. அப்ப 6 எங்க இருக்குது, இங்க இருக்குது. அதாவது x1 6 x2 என்னது 0. இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
Then second 0, 6, 0, 6. இங்க நம்ம பாயிண்ட் கொடுப்போம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இது ஒரு லீனியர் லைன் நம்ம இதை வந்து டிரா பண்ண போறோம். சரி, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் இணைச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் டிரா பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் இக்குவேஷன் 2,0 2,0 இங்க இருக்குது. சரியா, 2, 0. நெக்ஸ்ட் 0,14 0, 14. இதை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். சரியா, இப்ப இதுல வந்து feasible பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப x1 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் என்னது, 6. 6 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், x1 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஹியர் 2லயே நமக்கு என்னவா இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. சரியா, நமக்கு 2லயே கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. நம்ம 6 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பட் 2லயே நமக்கு என்ன பண்றது, கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதே மாதிரி x2 நம்ம 14 வரைக்கும் இப்ப என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன இருக்குது, 6லயே கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. சோ இதான் என்னது, கன்ஸ்ட்ரெயின்ட். சோ இது நம்மளுடைய feasible region, அதாவது நம்மளால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ரீஜியன். சரியா, சோ இந்த ரீஜனை நம்ம வந்து மார்க் பண்ணலாம். This is our feasible region. ஓகேவா, சோ this is our feasible region. And our corner points. Corner points அதோட வேல்யூ என்னன்னா இதான். இது corner points, that is this is 0,6 and this is 2,0. and next இந்த இடத்துல, அதாவது இதை வந்து A ன்னு மார்க் பண்ணுவோம், இந்த பாயிண்ட் நம்ம B ன்னு மார்க் பண்ணணும், இந்த பாயிண்ட் என்ன பண்றோம், C ன்னு மார்க் பண்றோம். இந்த B க்கு நம்ம என்னவா இருக்குது, இந்த இடத்துல 1.5 இல்லையா. சோ 1.5 கமா இங்க என்ன இருக்குது, 4. சரியா, இப்ப நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், இது எந்த ஈக்குவேஷன்ல வருது, this is second equation, that is 7x1 plus x2 equal to 14. then this equation, இந்த லைன், இந்த லீனியர் லைனோட ஈக்குவேஷன் என்னது, x1 plus x2 equal to 6. சரியா, இத நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, we want to find out the optimal solution. அப்ப ஆப்டிமல் சொல்யூஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, is it equal to 2x1 plus 3x2. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல is it equal to if when the point, அதாவது பாயிண்ட் 0, பாயிண்ட் A, அதாவது 0,6 இருந்ததுன்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், 2 into 0 plus 3 into 6. சரியா, 2 into 0 plus 3 into 6. அப்ப என்ன வரும், 0 plus 3 6 are 18. So is it equal to 18? Next, when point B, அதாவது பாயிண்ட் B என்னவா இருக்குது, 1.5, 4. அப்படி இருக்கும்போது என்ன வரும், is it equal to 2 into 1.5 plus 3 into 4. 1.5 வேல்யூ வந்து 3 plus 3 into 4, that is 12. அப்ப is it equal to என்னவா வரும், is it equal to 15. then point C, that is 2,0. அத வந்து இசட்ல நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், 2 into 2 plus 3 into 0. இப்ப என்ன வருது ஆன்சர், 4 plus 0. நெக்ஸ்ட் இசட்டோட வேல்யூ என்னது, 4. சோ இங்க நமக்கு ஆப்டிமல் பாயிண்ட் எது அதிகமா இருக்குது, இந்த 18 அப்படிங்கறது தான் என்னது அதிகமா இருக்குது. புரியுதா, அப்ப இந்த 18 அதிகமா இருக்கும்போது நம்ம இப்ப ஆன்சர் என்னவா எழுதலாம், the firm gets maximum profit by producing என்னது 0 amount of x and 6 units of y. ஒரு A x1 0 ஆகும், x2 6 ஆகும் இருந்ததுன்னா the firm will attain the maximum profit. So என்னது இந்த பாயிண்ட் is that equal to 18 is known as the optimal solution.